Dear students, plus 2 Maths Chapter 6 Applications of Vector Algebra Vector இயற்கணிதத்தின் பயன்பாடுகள் Example sum 6.15 A 2i minus j plus 3k 3i plus 2j plus k I plus mj plus 4k are coplanar. Find the value of m. Solution. Let நம்ம கொடுத்துருக்கிற அந்த மூணு வெக்டருக்கும் பேர் வச்சிடலாம். A vector equal to 2i minus j plus 3k, B vector equal to 3i plus 2j plus k, அது இங்கே எழுதியிருக்கோம். C vector equal to I plus mj plus 4k, இதுதான் அந்த C vectorனு வச்சுருக்கோம். இப்போ A வெக்டர், பி வெக்டர், சி வெக்டர் வந்து கோப்ளைனார் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. கோப்ளைனார்னாலே நமக்கு ஒரு ரிசல்ட்டு தெரியும். பாக்ஸ் ப்ராடக்ட் ஆஃப் ஏ வெக்டர், பி வெக்டர், சி வெக்டர் ஈக்குவல் டு 0 அப்படின்றது தெரியும். இப்போ இந்த ரிசல்ட்டை நம்ம எடுத்துக்கிறோம். இப்போ இதுக்குரியது என்னென்னா டிட்டர்மினன்ட் ஆஃப் ஃபஸ்ட்டு வந்து ஏ வெக்டரோட காம்பனன்ட்ஸ் ஃபஸ்ட் ரோவில் வந்துடும். செகண்ட் ரோவில் வந்து பி வெக்டரோட காம்பனன்ட்ஸ் வந்துடும். சி வெக்டரோட காம்பனன்ட்ஸ் வந்து தேர்ட் ரோவில் வந்துடும் ஈக்குவல் டு 0. இப்போ 2 இன்ட்டு இதனுடைய டிட்டர்மினன்ட் வேல்யூ கண்டுபிடிக்கணும். 2 இன்ட்டு இந்த ஃபஸ்ட் ரோவும் ஃபஸ்ட்டு காலமும் விட்டுட்டோம்னா நமக்கு கிடைக்கிறது 2 1 m4ன்னு ஒரு 2/2 மேட்ரிக்ஸ் கிடைக்கும். இதனுடைய டிட்டர்மினன்ட் வேல்யூ எடுக்கணும். இப்போ 2 இன்ட்டு 4 8, m இன்ட்டு 1 m, ஃபார்முலாவில் வந்து மைனஸ் வரணும். அதனால் 8 மைனஸ் m அப்படின்னு வந்துடும். ப்ளஸ் 1 இன்ட்டு இங்கே மைனஸ் இருக்குது, அது இங்கே நம்ம ப்ளஸ் எடுத்துட்டோம்னா அதுக்கு அடுத்தது மைனஸ் எடுக்கணும். இந்த வேல்யூ இங்கே மைனஸ் இருக்கிறதுனால அதை நம்ம ப்ளஸ்ஸாக எடுத்துக்கிறோம். ப்ளஸ் 1 இன்ட்டு அதே போல் இந்த மைனஸ் 1க்கு நேராக இருக்கிற ரோவும் காலமும் எடுத்துட்டோம்னா 3 1 1 4ன்னு கிடைக்கும். 3 4s are 12, 1 இன்ட்டு 1 1, ஃபார்முலாவில் வர மைனஸ் 1, 12 மைனஸ் 1, அதுக்கப்புறம் ப்ளஸ் 3 இன்ட்டு அதே போல் 3க்கு நேராக இருக்கிற காலமும் ரோவும் எடுத்துட்டோம்னா 3 to 1mன்னு கிடைக்குது. 3 இன்ட்டு m வந்து 3m மைனஸ் 2 அப்படின்னு வந்துடுங்க ஈக்குவல் டு 0. இப்போ 2 இன்ட்டு 8 வந்து 16, 2 இன்ட்டு மைனஸ் m மைனஸ் 2m ப்ளஸ் 12 மைனஸ் 1 வந்து 11, 11 இன்ட்டு 1 அப்படின்னு இங்கே 1 இன்ட்டு 11 எழுதியிருக்கோம். ப்ளஸ் 3 இன்ட்டு 3m வந்து 9m, 3 இன்ட்டு மைனஸ் 2 வந்து மைனஸ் 6 ஈக்குவல் டு 0. இப்போ 16 மைனஸ் 2m 1 இன்ட்டு 11 ப்ளஸ் 9m மைனஸ் 6 இஸ் ஈக்குவல் டு 0ன்னு கிடச்சிருக்கு. இதில் வந்து நம்ம m வந்து சிம்பிளிஃபை பண்ணோம்னா 9m மைனஸ் 2m, இது வந்து நமக்கு 7m அப்படின்னு கிடச்சிரும். இங்கே 16 இருக்குது, அது அப்படியே எழுதியிருக்கேன். இந்த 11 இங்கே வந்துடுச்சு, மைனஸ் 6 இஸ் ஈக்குவல் டு 0. இப்போ 16 ப்ளஸ் 11 வந்து 27, இந்த மைனஸ் 6 இங்கே இருக்குது, 7m வந்து இங்கே இருக்குது. இப்போ 7m ப்ளஸ் இது சிம்பிளிஃபை பண்ணோம்னா ப்ளஸ் 21 ஈக்குவல் டு 0. தேர்ஃபோர் 7m இஸ் ஈக்குவல் டு மைனஸ் 21, தேர்ஃபோர் m இஸ் ஈக்குவல் டு மைனஸ் 21/7 விச் இஸ் ஈக்குவல் டு மைனஸ் 3. எம்மோட வேல்யூ இப்போ என்னென்னு கிடச்சிருக்குன்னா மைனஸ் 3 அப்படின்னு கிடச்சிருக்கு. அதுக்கு அடுத்தது எக்ஸாம்பிள் 6.16. Show that the 4 points 6, minus 7, 0, 16, minus 19, minus 4, 0, 3, minus 6, 2, minus 5, 10 lie on a same plane. இப்போ நமக்கு 4 பாயிண்ட்ஸ் கொடுத்துருக்காங்க. அந்த 4 பாயிண்ட்ஸுமே ஒரே பிளேனில் தான் இருக்குது அப்படின்றத சொல்லணும். தமிழில் ஒரே தளத்தில் உள்ளது அப்படின்றத நிரூபிக்கணும். அதுதான் கோப்ளைனார் வெக்டர்ஸ். கோப்ளைனார் வெக்டர்ஸில் வந்து நம்ம என்ன பண்ணுறோம்னா பாக்ஸ் ப்ராடக்ட் வந்து ஈக்குவல் டு 0ன்னு சொன்னோம்னா அது கோப்ளைனார் வெக்டர்ஸ். அந்த மாதிரி இந்த 4 பாயிண்ட்ஸை வச்சுட்டு நம்ம ஒரு 3 வெக்டர் கண்டுபிடிச்சிட்டு அதனுடைய பாக்ஸ் ப்ராடக்ட் வந்து ஈக்குவல் டு 0ன்னு சொல்லிட்டோம்னா இந்த 4 பாயிண்ட்ஸுமே நமக்கு ஒரே பிளேனில் இருக்குன்றதை ப்ரூவ் பண்ணிடலாம். இப்போ 4 அந்த கொடுத்துருக்கிற பாயிண்ட்ஸுக்கு பேர் கொடுத்துடலாம். ஃபஸ்ட்டு பாயிண்ட்டுக்கு ஏ, செகண்ட் பாயிண்ட்டுக்கு பி, தேர்ட் பாயிண்ட் சி, டி வந்து ஃபோர்த்து பாயிண்ட்டு. இப்போ இந்த பாயிண்ட்ஸ் எல்லாமே ஒரு 4 பாயிண்ட்டுங்க நம்ம கொடுத்துருக்கிறத நேம் கொடுத்துட்டோம். வி ஹாவ் டு ப்ரூவ் தட் த 4 பாயிண்ட்ஸ் ஏ, பி, சி, டி லை ஆன் எ பிளேன். இப்போ நம்ம என்ன பண்ணுறோன்னா இங்கே நான் ஒரு ஓன்ற ஆரிஜின் எடுத்திருக்கேன். 4 பாயிண்ட்ஸ் நான் அப்படி எடுத்திருக்கேன். ஏ, பி, சி, டி அப்படின்னு எடுத்திருக்கேன். இதில் வந்து நம்ம 4 பாயிண்ட்டுமே இன்க்ளூட் ஆகிற மாதிரி ஒரு 3 வெக்டர் கண்டுபிடிச்சிக்கணும். அது எது நமக்கு பாசிபிள் அப்படின்னு பார்த்திங்கன்னா இப்போ ஏபி வெக்டர், அதுக்கப்புறம்
ஏசி வெக்டர், அப்புறம் ஏடி வெக்டர். இதில் வந்து 4 பாயிண்ட்ஸுமே இன்க்ளூட் ஆகிடும். அது பிரகாரம் நம்ம கண்டுபிடிச்சிக்கலாம். இப்போ ஓஏ வெக்டருக்கு வந்து நம்ம எப்படி எழுதியிருக்கோம்னா, ஃபஸ்ட்டு பாயிண்ட்டை வச்சு ஓஏ வெக்டர் எழுதியிருக்கோம். ஃபஸ்ட்டுக்கு உரியது ஐஏ, செகண்டுக்கு உரியது வந்து ஜே, அதுக்கப்புறம் மூணாவது கோஆர்டினேட் வந்து கேக்குரியது. அந்த மாதிரி நம்ம எழுதினோம்னா ஓஏ வெக்டர் ஈக்குவல் டு 6i - 7j + 0 × k. நாங்கள் 0 போடலை. அதுக்கப்புறம் ஓபி வெக்டர் ஈக்குவல் டு 16i - 19j - 4kன்னு வந்துடும். அதை தான் இங்கே நான் எழுதியிருக்கேன். ஓசி வெக்டர் வந்து ஃபஸ்ட்டு கோஆர்டினேட் வந்து 0ன்றதுனால ஐ வராது, அதனால் +3j - 6k அப்படின்னு வந்துடும். அதுதான் இங்கே எழுதியிருக்கோம். அதுக்கப்புறம் ஓடி வெக்டர் ஈக்குவல் டு 2i - 5j + 10k அப்படின்னு எழுதியிருக்கோம். இப்போ ஏபி வெக்டர் அப்படின்னா நீங்கள் 11லேயே பார்த்துருப்பீங்க. ஓபி வெக்டர் - ஓஏ வெக்டர் அப்படின்னு தெரியும். இப்போ ஓபி வெக்டரை வந்து நான் அப்படியே எழுதிக்கிறேன். என்ன கொடுத்துருக்காங்களோ அதை எழுதிட்டு ஓஏ வெக்டரை மைனஸால் மல்டிப்ளை பண்ணனா -6i + 7jன்னு இருக்கும். அதை தான் இங்கே எழுதியிருக்கேன். இப்போ 6i +16i - 6i வந்து நம்ம சிம்பிளிஃபை பண்ணோம்னா 10i வந்துடும். இங்கே -19j இங்கே +7jன்னு இருக்குது. அது சிம்பிளிஃபை பண்ணோம்னா -12jன்னு வந்துடும். இந்த -4k அப்படியே போட்டுப்போம். அதுக்கடுத்தது ஏசி வெக்டர். ஏசி வெக்டர் ஈக்குவல் டு ஓசி வெக்டர் - ஓஏ வெக்டர். ஓசி வெக்டர் வந்து 3j - 6k. நான் ஐக்கு வந்து 0 சேர்த்து இங்கே எழுதியிருக்கேன். அதுக்கப்புறம் ஓஏ வெக்டர் வந்து -6i + 7j + 0 × k அப்படின்னு எழுதியிருக்கும். இதையும் ஓஏ வெக்டரை நான் மைனஸால் மல்டிப்ளை பண்ணிட்டேன். இப்போ வந்து ஐ வந்து இங்கே 0 இருக்குது, இங்கே -6i இருக்குது. அதனால் இது ரெண்டுத்தையும் சப்ளை பண்ணோம்னா -6i வந்துடும். இங்கே +3j இருக்குது, இங்கே +7j இருக்குது. இது ரெண்டுத்தையும் ஆட் பண்ணோம்னா 10j வந்துடும். இங்கே -6k இருக்குது, இங்கே 0 இருக்குது. அதனால் -6k அப்படின்னு எழுதிக்கிறோம். இப்போ ஏபி வெக்டர் ஏசி வெக்டர் கண்டுபிடிச்சிட்டோம். அதுக்கப்புறம் ஏடி வெக்டர். ஏடி வெக்டர் ஈக்குவல் டு ஓடி வெக்டர் - ஓஏ வெக்டர். ஓடி வெக்டர் வந்து 2i - 5j + 10k. அதே போல் ஓஏ வெக்டரை மைனஸால் மல்டிப்ளை பண்ணோம்னா -6i + 7j + 0 × k வெக்டர்னு எழுதிக்கிறோம். 2i - 6i வந்து -4i, -5j + 7j வந்து ரெண்டுத்தையும் ஆட் பண்ணோம்னா +2j. அதுக்கப்புறம் 10k + 0 × k வந்து +10k வந்துடும். இப்போ நம்ம ஏபி வெக்டர் ஏசி வெக்டர் ஏடி வெக்டர் கண்டுபிடிச்சிட்டோம். இதனுடைய பாக்ஸ் ப்ராடக்ட் ஈக்குவல் டு 0ன்னு சொல்லிட்டோம்னா ஏபி வெக்டர் ஏசி வெக்டர் ஏடி வெக்டர் ஆர் கோப்ளனார் வெக்டர்ஸ். இந்த கோப்ளனார் வெக்டர்ஸ்னு சொல்லிட்டோம்னா அந்த 4 பாயிண்ட்ஸுமே ஒரு சேம் பிளேனில் இருக்குது அப்படின்ற கன்க்ளூஷனுக்கு நம்ம வந்துடலாம். இப்போ பாக்ஸ் ப்ராடக்ட்டு கண்டுபிடிக்கலாம். இப்போ ஏபி வெக்டரோட காம்பனன்ட்ஸ் ஃபஸ்ட் ரோவில் எழுதிட்டேன், ஏசி வெக்டரோட காம்பனன்ட்ஸ் செகண்ட் ரோவில் எழுதிட்டேன், ஏடி வெக்டரோட காம்பனன்ட்ஸ் வந்து தேர்ட் ரோவில் எழுதிட்டேன். இப்போது 10 இந்த ஃபஸ்ட்டு காலம் எடுத்துட்டோம்னா 10 - 6 2 10ன்னு இருக்குது. 10 × 10 100. 2 × -6 வந்து -12. -12 போது ஃபார்முலாவில் ஒரு மைனஸ் வரும், அதனால் இங்கே +12 வந்துடும். இங்கே ப்ளஸ் அதுக்கு அடுத்தது செகண்ட் வந்து இங்கே வந்து நம்ம மைனஸ் எடுக்கணும். ஏற்கனவே அந்த வேல்யூ மைனஸில் இருக்குது, அதனால் -× +. இந்த ரோவும் இந்த காலமும் விட்டுட்டோம்னா -6 × 10 வந்து -60. -4 × -6 வந்து +24. ஃபார்முலாவில் வர மைனஸ், அதில் -24 அப்படின்னு வந்துடும். அதுக்கப்புறம் -4 இந்த ரோ இந்த காலம் விட்டுட்டோம்னா -6 × 2 -12. -4 × 10 -40. ஃபார்முலாவில் ஒரு மைனஸ், அதனால் +40 அப்படின்னு வந்துடும். நெக்ஸ்ட் ஸ்டெப்பில் 10 இது ரெண்டுத்தையும் ஆட் பண்ணோம்னா 112. அது × 10ன்னும் போது 1120 வந்துடும். +12 இது மல்டிப்ளை இதை ஆட் பண்ணோம்னா -84. ரெண்டும் மைனஸில் இருக்குது, அதனால் ஆட் பண்ணி மைனஸ் சைன் போடணும். அதுக்கப்புறம் -4 இதை சப்ராக்ட் பண்ணோம்னா 40லேருந்து 12 சப்ராக்ட் பண்ணோம்னா 28 வந்துடும். அதனால் 28. இப்போ இது அப்படியே இருக்கும். +12 × -84 -4 × 28க்கு அடுத்த ஸ்டெப்பில் 1120 இதை ஃபஸ்ட்டு அப்படியே எழுதிடும். இது ரெண்டுத்தையும் மல்டிப்ளை பண்ணோம்னா -1008. இது ரெண்டுத்தையும் மல்டிப்ளை பண்ணோம்னா -112. இது ரெண்டுத்தையும் ஆட் பண்ணோம்னா 1120 வந்துடும். இங்கே +120 இருக்குது, +1120 இருக்குது, இங்கே -1120 இருக்குது. ரெண்டுத்தையும் கேன்சல் பண்ணோம்னா 0. இப்போ நமக்கு பாக்ஸ் ப்ராடக்ட் ஆஃப் ஏபி வெக்டர் ஏசி வெக்டர் ஏடி வெக்டர் ஈக்குவல் டு 0 வந்துடுச்சு. அதனால் நம்ம என்ன கன்க்ளூஷனுக்கு வரலாம் அப்படின்னா ஏபி வெக்டர் ஏசி வெக்டர் ஏடி வெக்டர்
ஆர் கோப்ளேனார் அப்படின்னு சொல்லிடலாம். இந்த 3 வெக்டரும் கோப்ளேனார் அப்படின்றதுனால இந்த வெக்டரில் இருக்கிற பாயிண்ட்ஸ் பார்த்திங்கன்னா ABCD இந்த எல்லா பாயிண்ட்டுமே சேம் லைனில் இருக்கும் அப்படின்றத நம்ம சொல்லிடலாம். தேங்க்யூ.